11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸில் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம்லேயும் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லேயும் ஹை ஸ்கோர் எடுக்கிறதுக்கான வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்க போகுது. என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட் போய் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். மேக்ஸுக்கு பிளேலிஸ்ட் இருக்குது, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பிளேலிஸ்ட் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஜஸ்ட்டு இந்த சம்மில் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த சம்முக்கு நீங்கள் ஃபியூ மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் ஸ்டூடெண்ட்ஸ், ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். எல்ஹெச்எஸில் ஒரு டிட்டர்மெண்ட் கொடுத்துட்டு 0 வர வைக்க சொல்லியிருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு நான் எல்ஹெச்எஸை எழுதிட்டேன், ஜஸ்ட்டு 0ன்னு ப்ரூவ் பண்ணால் போதும். ஓகே, ஸோ ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கிறத ஒரு டேர்ம், ப்ளஸ்ஸுக்கு பின்னாடி இருக்கிறத செகண்ட் டேர்ம் அப்படின்னு பிரிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கிற 2x 2y 2z ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட்டில் போட்டுக்கோங்க. ப்ளஸ்ஸுக்கு பின்னாடி இருக்கிற y z x செகண்ட் டிட்டர்மெண்ட்டில் போட்டுக்கோங்க. ஓகே, நான் ஏரோ போட்டிருக்கேன் பாருங்கள். அப்போது செகண்ட் காலத்தில் xy z இருக்குது, தேர்டு காலத்தில் y z x இருக்குது. அது அப்படியே ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட்லேயும் செகண்ட் டிட்டர்மெண்ட்லேயும் எழுதிக்கணும். அதில் வந்து நோ சேஞ்சஸ். ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட்டில் 2 2 2ன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு காலத்தில் அந்த 2 அப்படியே வெளியில் எடுத்து போட்டுக்கணும். ஒரு காலம் ஃபுல்லாக ஒரு நம்பர் இருந்ததுன்னா அந்த நம்பரை டிட்டர்மெண்ட்டுக்கு வெளியில் எழுதிடலாம். அதே மாதிரி ஒரு ரோ ஃபுல்லாக ஒரு நம்பர் காமனாக இருந்தால் அதை டிட்டர்மெண்ட்டுக்கு வெளியில் எடுத்து எழுதிடலாம். ஓகே, ஸோ அந்த 2 எடுத்துட்டா ரிமைனிங் என்ன இருந்துச்சு XYZ அதை எழுதிட்டேன். ஓகே, இப்போது ப்ளஸ்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த செகண்ட் டிட்டர்மெண்ட்டை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா C1 அதாவது ஃபஸ்ட்டு காலம், C3 அதாவது தேர்டு காலம் சேமாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு காலத்தில் YZX, தேர்டு காலத்தில் YZX, அதாவது C1 C3யும் சேமாக இருக்குது. அதனால தான் அந்த ஐடென்டிக்கல் சிம்பிள் போட்டிருக்கேன். ஸோ அந்த ஐடென்டிக்கல் சிம்பிள்னால் அந்த 3 கோடு மாதிரி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஓகே, இப்போது C1ம் C3யும் சேமாக இருந்துச்சுன்னா, அதாவது எந்த 2 காலம் சேமாக இருந்தாலும் சரி, எந்த ரோ 2 சேமாக இருந்தாலும் சரி, அந்த டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ 0. ஸோ அதுக்கு வந்து 0 போட்டுட்டேன், ப்ளஸ் 0 போட்டுட்டேன்னா. நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிட்டர்மெண்ட்டில் எது சேமாக இருக்குன்னா, ஃபஸ்ட்டு காலமும் செகண்ட் காலமும் சேமாக இருக்குது, XYZ XYZ. ஸோ ஒரு டிட்டர்மெண்ட்டில் ஏதாவது 2 காலம் அல்லது ஏதாவது 2 ரோ சேமாக இருந்தால் அந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ 0. ஓகே, ஸோ 2 × 0 0. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லைக் போடுங்க. உங்களை மாதிரியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் ஹை ஸ்கோர் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பிளேலிஸ்ட் இருக்குது, என்னுடைய சேனலில் போய் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.